ரீசெண்டா நிறைய பேர் என்னை பேச சொல்லியிருந்தது எதை பத்தி அப்படின்னு பார்த்தோம்னா அந்த சித்து விலாக்ஸ் மேல போடப்பட்ட கேஸை பத்தி. என்ன கேஸ் போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அவர் வந்து அவரோட வீடியோஸ்ல எல்லாம் வந்து டபுள் மீனிங்ல பேசுறாரு. அதுக்கப்புறம் அவரும் கார் ஓட்டும் போது போன்லாம் யூஸ் பண்ணிருக்காரு. அந்த மாதிரி கேஸ் போட்டிருக்காங்க. யூடியூபர் விஜே சித்து அவர் மேல வந்துட்டு நானும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். இது வந்து ஒரு பொதுநல கம்ப்ளைண்ட் தான். இது எதுக்காக அப்படின்னா, யூடியூப்ல வந்துட்டு நிறைய அபியூசிவ் வீடியோஸ் எல்லாமே அவர் அப்லோட் பண்ணிட்டு இருக்காரு. பக்கம் ஏர்போர்ட் ரோட்ல வந்துட்டு அவர் கார்ல டிரைவ் பண்ணிட்டு இருக்கும்போது செல்போன் யூஸ் பண்ணிட்டு வண்டி ஓட்டுறது. சரி, சம்பந்தமே இல்லாம இந்த கேஸை போட்டது யாரியா அப்படின்னு பார்த்தோம்னா, தானே பொதுநல வக்கீல் அப்படின்னு சொல்லிக்கக்கூடிய ஒரு கூட்டம் தான் போட்டிருக்கு. அப்படி உண்மையிலே பொதுநல வக்கீல் தானா அப்படின்னு கிராஸ் செக் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியும் அந்த கூட்டம் வந்து டிடிஎஃப் ஓட நண்பர்கள் அப்படின்னு. பதறாங்க என்னோட சீனியர் சொல்லுவாங்க இது எல்லாமே. உங்களை நான் இதுமாதிரி எங்கேயோ பார்த்துருக்கேன். எனக்கு நீங்க எங்கேயோ பார்த்துட்டீங்க. ஏண்டா உங்க மேல எவன் கேஸ் போட்டானோ அவனை போய் நோன்றதை விட்டுவிட்டு சம்மந்தமே இல்லாம ஏன்டா சித்து விலாக்ஸ் போட்டு நோண்டிட்டு இருக்கீங்க? இவனை சும்மா போலீஸ் அரெஸ்ட் பண்ணுதா இல்ல போலீஸ் அரெஸ்ட் பண்ணணுன்றதுக்காண்டி இதெல்லாம் பண்றானான்னு எனக்கு பெரிய டவுட் இருக்கு. உங்களுக்கும் அப்படி இருந்துச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க.